Taste the Daily. வட்டம் திருத்தணி அருகே மின்சார கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பை துண்டிக்கச் சென்ற வயர்மேனை தாக்கிய தந்தை மகனை போலீசார் தேடி வருகின்றனர். மத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சொக்கையன் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சொக்கையன் வீரகநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட இஸ்லாம் நகரில் மின் கட்டணம் செலுத்தாத வீடுகளுக்கு சென்று மின் இணைப்பை துண்டிக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த குடுபாஷா மற்றும் அவரது மகன் சொக்கையனை கட்டையால் சரமாரியாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த சொக்கையன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக மின் ஊழியர்கள் குமுறுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கழிப்பறையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கிளை சிறைச்சாலை, அரசு கருவூலம், பொதுப்பணித்துறை அலுவலகம் என 5க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் உள்ளன. இங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கடந்த அதிமுக ஆட்சியில் கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் விடியா திமுக அரசு இன்று வரை அதை திறக்காததால் அங்கு வரும் பொதுமக்கள் கழிப்பிட வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா அரசு கழிப்பிடத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நுழைவாயில் முன்பு தோட்டக்கலை ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் திறந்தவெளி சுரங்கத்தின் மூலம் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போதிய ஊதியம் இல்லாமல் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் ஊதியத்தை உயர்த்தித்தர வலியுறுத்தி தோட்டக்கலை தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் NLC நிர்வாகம் செவி சாய்க்காததால் தோட்டக்கலை தொழிலாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் 2வது சுரங்க நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெரியப்பட்டு பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் சுமார் 20,000 நெல் மூட்டைகளுடன் 25 நாட்களாக காத்திருப்பதாகவும், இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட விடியா அரசு அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாகவும் தெரிவித்த விவசாயிகள் இதுவரை எந்த அதிகாரியும் நேரில் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டினர். பகட்டு கார் பந்தயத்திற்காக நேரத்தையும் பணத்தையும் செலவிடும் திறனற்ற திமுக அரசுக்கு தங்களின் பிரச்சனைகளை தீர்க்க நேரமில்லையா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். Taste the Daily.